நம்ம இப்போ எல்லாருமே என்னென்னா தேவனுக்கென்று நம்ம ஆராதனை செய்வதற்காக நம்ம வந்திருக்கிறோம். நம்ம எதற்காக நாம் ஆராதனை செய்வதற்காக வந்திருக்கிறோம்? இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்றதான வார்த்தையும் பிராரமாக அதற்காக நம்ம ஆராதனை செய்கிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் எல்லாவற்றை காட்டிலும் விசேஷித்தமாக நாம் தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை எதற்காக நாம் செய்கிறோம் என்றால், எபிரேயர் 12:8 சொல்லப்பட்ட வண்ணமாக அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்ய கிருபையை பற்றி கொள்ள கடவும். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்வோம். யாரெல்லாம் கிருபையை நம்ம பற்றி கொண்டு அந்த கிருபையோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, அந்த கிருபையானது நம்ம தாங்குகிறது, ஏந்துகிறது, சுமக்கிறது. அந்த கிருபையானது அதோடு மட்டும் இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஆராதனை செய்கிறவர்களாக வைக்கிறது. இன்றைக்கும் பாருங்கள், ஆராதனையில் ஒரு 50 பேர் 100 பேர் கூடி இருக்கிறாங்கன்னா எல்லாரும் பாருங்கள் ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை பண்ணுறதில்ல. காரணம் என்னென்றால் அவர்களுக்குள்ள அந்த கிருபை இல்லாத நிமித்தம் தான் அவங்களோட அந்த பயம் இல்லை, பக்தி இல்லை. இன்னும் பார்த்திங்கன்னா ஏனோ தானோ வென்று பார்த்திங்கன்னா கர்த்தருக்கு என்று பார்த்திங்கன்னா ஆராதனை செய்வது. நாம் அப்படிப்பட்ட ஆராதனையை செய்யக்கூடாது. நாம் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய வேண்டுமானால் நம்மையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்வதற்கு காரணமே என்னென்றா, தேவன் உங்களுக்கும் எனக்கும் இந்த உலக ஆசீர்வாதங்களை காட்டிலும் அசைவில்லாத ஒரு ராஜ்யத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். அதை நம்ம சுந்தரிக்க வேண்டுமானால் அந்த அசைவில்லாத ராஜ்யத்தில் போய் நம்ம பொழுதுனைக்கும் நம்ம ஆராதனை தான் செய்ய போகிறோம். அங்கே போய் நமக்கு வேலையோ மற்ற எதுவுமே கிடையாது. அதே நேரத்தில் ஒரு குடும்ப வாழ்க்கை எதுவுமே கிடையாது. ஆனால் என்னென்னா தேவனை நம்ம துதித்து அங்கே போய் ஆராதனை செய்கிறோம். இங்கேயே நம்ம தேவனுக்கு ஒரு பிரியமான பயபக்தி உள்ள ஆராதனை இங்கே உலகத்தில் இருக்கும்போதே நம்ம செய்யலைன்னா நம்ம அசைவில்லாத ராஜ்யத்தில் போய் அந்த பரலோக ராஜ்யத்தில் போய் எப்படி நம்ம செய்ய முடியும்? எந்த விதத்துலையுமே நம்மளால் செய்ய முடியாது. அதனால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை செய்வதற்காக தேவன் தருகிற கிருபையை நம்ம பெற்றுக்கொண்டு நம்ம ஒரு நல்ல ஒரு ஆராதனை செய்வோம். நாம் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் அவர் வழிநடத்தி வந்திருக்கிறார். அவர் வழிநடத்தி வந்ததான காரியங்களை எல்லாம், அந்த நன்மையான காரியங்களை எல்லாம் எண்ணி தான் அவருக்கு நம்ம என்னென்னா உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் செலுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளையில் நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் என்று என்னென்னா அடிக்கடி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நம்ம ஒவ்வொருவரும் எப்படிப்பட்ட நன்மைகளை பெற்றுக்கிறோம், எப்படி இக்கட்டான சூழ்நிலைகளெல்லாம் தேவன் விடுவித்தார். நம்ம எதிர்பார்த்த காரியங்களை எல்லாம் ஒரு மனுஷ உதவி இல்லாத பொழுது கூட தேவன் நமக்காக வேண்டி நம் பட்சத்தில் இருந்து நம் பக்கத்தில் இருந்து அதெல்லாம் வாய்க்க செய்தார். இப்படிப்பட்டதான ஏராளமான நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நம்ம எல்லாம் பெற்று அனுபவித்திருக்கோம். யாருமே நான் நன்மையை பெறலைன்னு சொல்ல. எல்லா நன்மையான காரியங்களை காட்டிலும் நம்ம தேவனுக்கு பார்த்திங்கன்னா விசேஷமான ஒரு காரியத்தை தேவன் வைத்திருக்கிறார். அதை தான் எபிரேயர் 13:13 சொல்கிறாரு. எதற்காக நம்ம உதடுகளின் கனியாக ஸ்தோத்திர பலியை செலுத்தணும்னா, நிலையான நகரம் நமக்கு இல்லை, எங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாக ஸ்தோத்திர பலியை தேவனுக்கு செலுத்துங்கள்னு சொல்லப்பட்டிருக்குது. எதுக்காக வேண்டினா, நிலையான நகரத்தை தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறார். அதற்காக வேண்டி நம்ம ஸ்தோத்திரம் செலுத்தணும். நம்ம என்னென்னா இந்த உலகத்தில் பெற்ற நன்மைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதுக்கு கூட சிலருடைய வாயிலிருந்து வரமாட்டேங்குது. ஸ்தோத்திரம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்ம வற்புறுத்த வேண்டியதாக இருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை இங்கே நல்ல ஒரு வீடு இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை ஒரு ஓட்ட வீடாக இருக்கலாம், கூரை வீடாக இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களுக்கென்று நிலையான நகரத்தை உங்களுக்கென்று வைத்திருக்கிறார். அந்த நகரத்தை நான் சுதந்திரிக்க போகிறேன், அதற்காக வேண்டி நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளாக இருந்துச்சுன்னா எந்த நேரமும் செலுத்துவோம். ஆராதனைக்கு வரும்பொழுது மாத்திரம் இல்லை, போகும்பொழுதும் வரும்பொழுதும் பிரயாணம் பண்ணும் பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் பார்த்திங்கன்னா நம்ம செலுத்துவோம். அதற்காக தான் ஸ்தோத்திரம் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்துகின்ற. எதுக்கான நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. பாருங்கள், இங்கே எவ்வளோ பேர் மகான்கள், எவ்வளோ கோடியாக சம்பாதித்தவங்க, ஐஸ்வர்யவான்கள்லாம் இருந்தாங்க, எவ்வளோ பேர்லாம் இருந்தாங்க. ஒருத்தராது இங்கே உள்ள நகரத்தை சுதந்திரிச்சான்னு யாராவது விரல விட முடியுமா? ஒருத்தர் கூட விடவே முடியாது.
ஆபிரகாம் முதற்கொண்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா தேவன் ஒரு குறித்த நாளில் எடுத்துக்கொண்டார். நம்மையும் ஒரு நாளில் அப்படி தான் எடுத்துக்கொள்ள போகிறார். ஆனால் நமக்கென்று ஒரு நகரத்தை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். தான் அந்த சியோன். அந்த சியோனை கட்டி தேவன் வெளிப்படும் நாள் வெகு சீக்கிரமாக நெருங்கி கொண்டிருக்குது. அதற்காக வேண்டி நம்ம இங்கேயே என்னென்னா எல்லாத்துலேயுமே நம்ம சரியாக இருந்தால் தான் பார்த்திங்கன்னா தேவன் அங்கே கொண்டு போய் சேர்ப்பார். சியோன் நகரத்தை பார்த்திங்கன்னா உங்களையும் என்னையும் கொண்டு தான் அவர் என்னென்னா கட்டுவார். கட்டுறதுக்காக வேண்டி என்னென்னா இங்கேயே பார்த்திங்கன்னா கல்லெல்லாம் செதுக்கிறது. நமக்கு சில சோதனை போராட்டம் சில காரியம்லாம் வருதுன்னா கர்த்தர் என்னென்னா ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு கல்லாக கொண்டு போய் சியோனை கட்டி அவர் என்னென்னா வெளிப்பட போகிறாரு. அதுக்காக தான் என்னென்னா அந்த கல் அங்கே போய் இணையிற ஸ்டேஜில் இருந்தால் தான் அந்த கல்லை அங்கே வைக்க முடியும். இப்போ நம்ம கட்டடம் கட்டுறவங்களெலாம் பார்க்குறோம், எத்தனை கல்லை ஒதுக்குறாங்க டக்குன்னு. அதே நேரத்தில் பாருங்கள், அதுக்கு ஏற்ற கல்லாக இருக்கிறப்ப டக்குன்னு வச்சு மடமடன்னு கட்டி எழுப்பிட்டே போயிட்டே இருக்கிறாங்க. இதே மாதிரி தான். அதுக்காக தான் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் சில உபத்திரவம் போராட்டம் சில சின்ன சின்ன சிக்ஷைகள் இப்படி கொண்டு வந்து இங்கேயே தான் பார்த்திங்கன்னா எருசலேம் தேவாலயத்தை கூட கட்டும் பொழுது பார்த்திங்கன்னா வேறு இடத்துலேருந்து தான் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி அங்கே கொண்டு வந்து இணைச்சாங்களே ஒழிய அங்கே வச்சு எங்கேயுமே செதுக்கலை உடைக்கலை எதையுமே பண்ணவே இல்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா தேவன் உங்களையும் என்னையும் பார்த்திங்கன்னா சியோனாக ஏற்படுத்தி வைத்து கட்டப்போகிறார். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்னென்னா உதடலின் கனியாகிய ஸ்தோத்திரபுடைய நிலையான நகரத்தை சுதந்திரிக்க போகிறேன். அதுதான் எனக்கு இங்கே ஒரு வீடு இருக்குது, அந்த வீடு எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னுலாம் தெரியாது. ஆனால் என்னென்னா எனக்கு நிலையான ஒரு வாசஸ்தலத்தை அவர் உண்டாக்கி கொண்டிருக்க. அதை தான் அவர் சொல்கிறார். அதனால தான் உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. யோவான் 14:1 2 பாருங்கள். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அந்த வாசஸ்தலத்தை நம்ம சுதந்திரிக்கணும்னா இங்கே உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நம்ம செலுத்த வேண்டும். மூன்றாவதாக பார்த்திங்கன்னா நம்முடைய குடியிருப்பு என்னென்னா நம்ம நினச்சிட்ருக்கோம் என்னுடைய குடியிருப்பு அந்தந்த ஊரை நம்ம நினச்சிட்ருக்குறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையிலே பிலிப்பியர் 3:20 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோன்னு. அன்பு தேவனுடைய பிள்ளை யார் யாரெல்லாம் எதிர்பார்ப்போடு இருக்கீங்க ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். அதுலேயே நம்மளுடைய எதிர்பார்ப்பெல்லாம் தெரிஞ்சிடும். என்னென்னா நம்முடைய இரட்சகர் அங்கேருந்து, அதாவது என்னென்னா ஒரு முறை இந்த உலகத்துக்கு வந்தார், நம்முடைய பாவங்களை மீட்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார். அடுத்து என்னென்னா அதாவது தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாக இருக்கிறவர்களை அழைப்பதற்காக மறுபடியுமாக தேவன் மத்திய ஆகாயத்தில் வெளிப்பட்டு இந்த உலகத்துக்கு வர மாட்டார், மத்திய ஆகாயத்தில் தான் வெளிப்படுவார். நம்ம மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோட சந்திப்போம். அது சந்தித்து அவர் என்னென்னா நம்மளை அழைத்து கொண்டு போவார். அதுதான் இதுக்காக வேண்டி திரும்ப இந்த உலகத்தில் இருக்க மாட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருப்பார். அன்பு தேவனுடைய பிள்ளைல. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்னா நம்முடைய குடியிருப்பு இங்கே கிடையாது. இது என்னென்னா இது பொய்யூர். இந்த ஊர்லேருந்து எப்போ நம்ம போவோம்னு தெரியாது. ஆனால் அதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு மெய்யூர். நம்முடைய குடியிருப்பு எல்லாம் அங்கே தான். நம்ம அதை எதிர்பார்த்துட்டு இருந்தோன்னா இந்த உலகத்தில் எனக்கு அது இல்லை இது இல்லை, அதை கொடுக்கல இதை கொடுக்கல, என்னை அவங்க நிந்தையாக பேசுனாங்க, இவங்க அவமானமாக பேசுனாங்க, என்னை இந்த இடத்துல அவமானப்படுத்திட்டாங்க, இதை குறித்துலாம் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்படி அவமானப்படுத்தினவங்க நிந்திக்கப்பட்டவங்க எல்லாம் ஒரு நாள் அவமானமாய் போய் அங்கே பார்த்திங்கன்னா நரகத்தில் இருப்பாங்க. அதை நம்ம சந்திப்போம். அதுக்காக வேண்டி என்னென்னா அதுக்கு முன்பாக நம்முடைய குடியிருப்பு என்னுடைய குடியிருப்பு அங்கே இருக்குது. அதனால் நீ என்னமோ சொல்லிட்டு போ, அதனால் ஒன்றும் இல்லை. அங்கேருந்து என்னென்னா கர்த்தரா இயேசு கிறிஸ்து இன்னும் ஒரு இரட்சகர் வர நம்ம எதிர்பார்த்துருக்கோம். இப்படிப்பட்ட குடியிருப்பில் நம்ம பிரவேசிக்க வேண்டுமானால் நமக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சுத்திகரிப்பு உண்டாகணும். அதாவது சுத்திகரிப்பு என்று சொல்லும்பொழுது ஒரு பரிசுத்தமாக்கப்பட்ட நிலைமையில் இருக்க வேண்டும். என்னென்றால் நான் பரிசுத்தராக இருக்கிற போல் நீங்களும் பரிசுத்தராக இருங்கணும். ஏனென்றால் நம்முடைய தேவன் பரிசுத்தர். அதாவது என்னென்னா ஒரு மணவாளனுக்கு ஒரு மணவாட்டியை தேடுறாங்கன்னா அவங்க பாருங்கள் உலகத்திலேயே அதாவது இவர் என்ன குணம் இருக்கிறாரோ அதே குணம் கிட்டத்தட்ட ஒத்து வருமானு பார்க்குறாங்க. இன்றைக்கி பார்த்து அப்படி தான் பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கிறாங்க. அதேமாரி என்னென்னா நம்முடைய தேவன் பார்த்திங்கன்னா பரிசுத்தமுள்ள தேவன். பரிசுத்தவான்களை கூட்டி சேர்ப்பதற்காக தான் அவர் சீக்கிரத்தில் வருகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையில் யாக்கோபுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். யாக்கோபு பார்த்திங்கன்னா ஆதியாகமம் 35:1-4 வரை அதில் பார்க்கலாம். என்னென்னா யாக்கோபு
ஏசாவை ஏமாற்றிட்டு அவன் மாமனாருடைய வீட்டுக்கு போயிடுறான். மாமனுடைய வீட்டில் 20 வருஷம் கழிக்கிறான். அங்கே என்னென்னா மேரேஜ் பண்ணிட்டு மறுபடியுமாக திரும்பி ஆண்டவர் ஒரு நாள் சொப்பனத்தில் சொல்கிறாரு, நான் உனக்கு காண்பிக்கப்பட்டதான பெத்தேலுக்கு நீ மறுபடியும் திரும்பி போன்றாரு. அவன் உடனே தன்னுடைய மனைவி பிள்ளைங்கள்ட்டெல்லாம் சொல்கிறான், ஆண்டவர் என்னென்னா நான் வெறுங்கையும் கோலுமா வந்த பொழுது அங்கே ஒரு தூணை வச்சு நான் அபிஷேகம் பண்ணினேன், அந்த இடத்துக்கு பேர் பெத்தேலு. அங்கே என்னென்னா ஆண்டவர் என்னென்னா மறுபடியும் பெத்தேல்னா தேவனுடைய வீடு என்று பெயர். அந்த தேவனுடைய வீட்டுக்கு நம்ம மறுபடியும் திரும்பி போன்றாரு. அவன் உடனே பார்த்திங்கன்னா மறுபடியும் திரும்பி அங்கேருந்து வந்துட்டு இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா அவனுக்கு பார்த்திங்கன்னா எப்போ அந்த தேவனுடைய வீட்டுக்கு திரும்பினானா அன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு பிரச்சனை, அடுத்தடுத்த பிரச்சனை. அதாவது அந்த 31ஆம் அதிகாரத்துலேருந்து பார்த்திங்கன்னாவே ஒரே பிரச்சனையாக இருக்கும். அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு லாபான் அவனுடைய மாமனை பார்த்திங்கன்னா வழியில் மறிப்பான். இதுமாரி நீ எப்படி திருட்டளவா போகலாம், அவன் திரும்பி சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே இது பண்ணிட்டு தான் அவனோட 2 பரிவாரத்தோடு கிளம்பி வரான். 31ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனையை அவன் எதிர்கொள்கிறான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நம்ம தேவனுடைய வீட்டை சுதந்திரிப்பது ஈஸியாக சுதந்திரிக்க முடியாது. இதுமாரி அநேக விதமான தடைகள் இருக்கும். தடைகளை நம்ம தான் உடை தெரியணும். அவன் பாருங்கள் லாபான் முதலாவது தடை பண்ணுறான், அதை இது பண்ணிவிட்டு திரும்ப போகிறான். அதுக்கப்புறம் அந்த பெத்தேலில் போகிறதுக்கு முன்பாக ஏசாவை அவன் சந்திக்க வேண்டியது இருக்குது. எந்த ஏசா கொலை செய்து விடுவானோ அவனை சந்திக்க வேண்டியது இருக்குது. அவனுக்கு ஆள் அனுப்புகிறான் 32ஆவது அதிகாரத்தில். அப்போ பார்த்திங்கன்னா அந்த ஏசாவும் என்ன சொல்கிறான், நான் 400 பேர்த்தோட வரேன்றான். பாருங்கள், ஒருத்தனை சந்திப்பதே பெரிய கஷ்டம். அவன் 400 பேர்த்தோட வரேன்னு மொட்டையாக தான் சொன்னானே ஒழிய எதுக்கு வரேன்னு சொல்லலை. ஆனால் இவனுக்குள்ளார என்னென்னா அந்த பழைய பகையை வச்சு நம்மளை பழி தீர்த்துவான்னு. ஆனால் அவன் பார்த்திங்கன்னா அவன் பகையை பழித்திக்கல, ஆனால் சமாதானம் பண்ணிவிட்டு இவனுக்கு நிறைய வெகுமதியை தான் கொடுத்துட்டு போனான். அதுக்கு முன்னாடி பாருங்கள் யாக்கோபு அதை ஜெயிப்பதற்காக எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா தனித்து தள்ளுறான். அதாவது மனைவி பிள்ளைங்க மிருகஜீவனெல்லாம் தனித்து இவன் ஒரு நாள் பூரா ஆண்டவரோடு போராடினான் என்று பார்க்குறோம். பாருங்கள், தேவதூதனோடு போராடுறான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை நான் விட மாட்டேன்னு. அது 32ஆவது அதிகாரத்தில். 33ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், அடுத்த ஊருக்கு வரான். அங்கே சீகேமில் குடியிருக்கிறான். மகள் பார்த்திங்கன்னா ஊரை சுற்றி பார்க்க போய் அங்கே பார்த்திங்கன்னா தீட்டுப்பட்டுறான். அடுத்த பிரச்சனை அங்கே பாருங்கள், அடுத்த பிரச்சனை. அவன் பாருங்கள் பெத்தேலுக்கு போக முடியாதபடிக்கு எத்தனை தடைகள் வருகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் என்னென்னா பிள்ளைங்களுக்கெல்லாம் செல்லம் கொடுக்கறது நல்லது தான், ஆனால் கொடுக்க வேண்டிய காரியத்தில் தான் கொடுக்கணும். இந்த ஒட்டாரம் பண்ணுற காரியத்திலலாம் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவன் பாருங்கள் தீனால் என்னென்னா தேசத்து இப்போ பெண்களை பார்க்குறதுக்கு தான் போனான். அவன் ஒன்றும் ஆண்களை பார்க்குறதுக்கு போகிறேன்னு சொல்ல. ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா அவள் தீட்டுப்பட்டுட்டா. இது நிமித்தமாக அங்கே பெரிய ஒரு கொலையே உழுவுது. இது மாதிரிலாம் பயங்கர பிரச்சனை நடக்குது. அடுத்து அவன் என்ன செய்வதுன்னு தெரில. ஆனாலும் ஆண்டவர் அடுத்த 35ஆவது அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா மறுபடியும் என்னென்னா நீ பெத்தேலுக்கு போன்றாரு. திரும்ப பாருங்கள் 35ஆவது அதிகாரத்தில் பரப்புறதுக்கு முன்பாக அவன் அந்த பெத்தேலுக்குள்ளாக போவதற்கு முன்பாக ஒரு சுத்திகரிப்பு அங்கே உண்டு பண்ணுறான். தன்னுடைய குடும்பத்துக்குள்ளாரையே என்னென்னா அவன் சொல்கிறான், மனைவி பிள்ளைங்க எல்லாத்துட்டையுமே என்னென்னா உங்கள்கிட்ட வச்சுருக்கிற அந்த 4வது வசனத்தை வாசிங்க, 35:4. அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து பாருங்க. எல்லாத்தையும் கர்வாலி மரத்தின். அதாவது என்னன்னா அவன் என்ன சொல்றானா, உங்கள்கிட்ட உள்ள அந்நிய தெய்வங்கள் எல்லாம் உங்களை விட்டு விளக்குங்க. அதே நேரத்தில் வஸ்திரத்தெல்லாம் என்னென்னா நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க. 2வது வசனம்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு இருந்த எல்லா மற்ற அனைவரையும் நோக்கி உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்க. பாருங்கள், உங்கள் வஸ்திரங்களை எல்லாம் மாற்றிக்கொள்ளுங்க. எல்லாத்தையுமே என்னென்னா அந்நிய தெய்வத்தெல்லாம் உங்களை விட்டு விலக்கி போடுங்க. ஏன்னா அப்படின்னா தான் நம்ம பெத்தேலுக்குள்ளார போக முடியும் என்று சொல்லி அங்கு ஒரு சுத்திகரிப்பை உண்டு பண்ணுறான். எழுத்தின்படியான ஒரு பெத்தேல் என்றதான தேவனுடைய வீட்டுக்கு போவதற்கே அவன் பாருங்கள் அங்கே ஒரு சுத்திகரிப்பை உண்டு பண்ணுகிறான். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்ம நித்திய வீடாகிய அசைவில்லாத ராஜ்யமாகிய அந்த ராஜ்யத்தை நம்ம என்னென்ன சுதந்திரிக்க போகிறோம். அதே நேரத்தில் நிலையான நகரத்தை நம்ம சுதந்திரிக்க போகிறோம். நம்முடைய குடியிருப்பு அங்கே தான் என்று அநேக காரியங்களை நம்ம பார்த்தோம். இப்படிப்பட்டதான அந்த ராஜ்யத்தை நம்ம சுதந்திரிக்க வேண்டுமானா
நமக்குள்ளாக ஒரு சுத்திகரிப்பை தேவன் எதிர்பார்க்குறார். அதாவது ஒரு பரிசுத்தத்தை எதிர்பார்க்குறார். இந்த அந்நிய தெய்வங்களை எல்லாம் நம்ம விட்டு விளக்கணும். நம்ம நினைக்கிறோம் அந்நிய தெய்வம் என்று சொல்லும் பொழுது ஏதோ மற்ற புறஜாதியாருடைய தெய்வம் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளைய ஒரு வகையில் அது இருந்தாலும், அதாவது என்னென்னா அந்நிய தெய்வம் என்று சொல்லும் பொழுது நம்ம என்னென்னா கர்த்தரை தவிர எது மேலெல்லாம் மிகவும் அதிகமாக அன்பு வைத்திருக்கிறோமோ, பிள்ளைகள் மேலேயோ, அதே நேரத்தில் சொத்து மேலேயோ, ஐஸ்வர்யத்தின் மேலேயோ, மற்ற இது மேலேயோ, இன்னும் என்னென்னா தாய் தப்பன் மேலேயோ, எது மேலே தேவனை காட்டிலும் அதிகமாக பிள்ளைகள் மேலேயோ எது மேலே நம்ம அதிகமாக அன்பு வைத்திருக்கோமோ அதெல்லாம் நமக்கு விக்கிரகம் என்பதை நினைத்து கொள்ளுங்கள். அதை தான் அவன் சொல்கிறான், உங்களிடத்தில் உள்ள விக்கிரகத்தெல்லாம் நீங்கள் எல்லாம் என்னென்னா விலக்கி போடுங்கன்றான். அவன் பாருங்கள், அதாவது என்னென்னா அந்த விக்கிரகத்தை விலக்கி போடாமல் அந்த விக்கிரகத்தோடு பிரயாணம் பண்ணுனா யார்? ராகேல். யாக்கோபு மிகவும் பார்த்திங்கன்னா நேசித்ததான மனைவி பார்த்திங்கன்னா ராகேல். லேயாவில் கூட அவ்வளோவா நேசிக்கல, ஆனால் ராகேலை ரொம்ப நேசித்தான். ராகேலை எப்படியும் அவன் என்ன ரொம்ப நேசிக்கிறவங்கள எல்லோரும் என்ன நினைப்பாங்க? ரொம்ப நாள் உயிரோடு இருக்கணும், கடைசி வரைக்கும் அவள் என்னோட இருக்கணும்னு தான் அவன் நினச்சிருப்பான். ஆனால் பாருங்கள், அவள் பெத்தேலில் பிரவேசிக்கவே முடியல. அவள் பாருங்கள், திருட்டளவாக அவருடைய வீட்டிலேருந்து அந்த சுரூபத்தை தூக்கி கொண்டு அவள் வந்திருந்தாள், அந்த தெய்வத்தை. பாருங்கள், அது நிமித்தமாக அவள் யாக்கோபோடு அவளை அத்தனை வருஷம் பிரயாணம் பண்ணா, எல்லாம் பண்ணா. ஆனால் அந்த பெத்தேலுக்குள்ளார பிரவேசிக்க முடியாதபடி வழியிலேயே அவர் மரித்து போனாள் என்று பார்க்குறோம். அன்பு தேவனுடைய பிள்ளை, இது நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் எச்சரிப்பான காரியம். நம்ம என்னென்னா எவ்வளோ பிரயாணம் பண்ணலாம், எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகளோடு வரலாம். யாக்கோபோட கூட தான் அவள் பிரயாணம் பண்ணா, எல்லாம் பண்ணா. ஆனால் என்னென்னா கானானில் உள்ளதான அந்த பெத்தேலை, தேவனுடைய வீட்டை அவள் சுதந்திரிக்க முடியாமல் போய்விட்டது. அன்பு தேவனுடைய பிள்ளையை, நாம் பிரவேசிக்க இருக்கிறதான ராஜ்யம் தீட்டுள்ள ராஜ்யம் அல்ல. தீட்டுள்ளதும் அருவருப்பும் பொய்யை நடப்புகிறதுമായ ஒன்றும் உள்ளே பிரவேசிப்பதில்லை என்று அந்த ராஜ்யத்தை குறித்து சொல்லப்படுறது. இந்த கால வேளையில் உங்களுடைய ஒருவேளை நீங்கள் என்னென்ன விக்கிரமாக எதை வைத்து கொண்டிருக்கீங்க? உங்களுடைய குடும்பத்தில் யாரை நினச்சிட்டு இருக்கீங்க? யார் மேலே அதிகமாக அன்பு வைத்திருக்கீங்க? அதெல்லாம் நீங்கள் விட்டு விடுங்க. தேவன் மேலேயே முதலாவது அன்பு வைங்க, இரண்டாவது தான் மற்ற காரியங்கள் மேலாம் அன்பு. தேவனுடைய பிள்ளை அப்படிப்பட்டதான கிருபையை தேவனுக்கு தருவாராக. நம்மிடத்தில் ஒரு சுத்திகரிப்பை உண்டு பண்ணுவோம். தேவன் தாமே நம்ம ஆசீர்வதிப்பார். அந்த வருகையை நினைத்து நமக்கென்று ஆயத்தம் பண்ண அந்த ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்காக நம்ம முயற்சி செய்வோம். நம்முடைய ஓட்டம் ஜெயமாக நடக்க வேண்டும்.